வெற்றிமாறனோட உழைப்பு வந்து பயங்கரம். ஸோ நம்ம எல்லா கதையம்சம் பார்ப்போம். ஒவ்வொரு கதை பொல்லாதவங்களை ஆரம்பித்து அசுரன் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம வட சென்னையிலேருந்து. ஆனால் மக்களுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், மக்கள் சார்ந்த கருத்து ஏதோ ஒன்று இருக்கும். மக்கள் சார்ந்த கருத்து இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைன்றதை அதை சொல்லுவார். வந்து பார்த்தோன்னா வெறித்தனமாக இருக்குது. அசுரன் பார்ட் 2 பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. உண்மையாலுமே இது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. உண்மையாலுமே அது அந்த விடுதலை படத்தை வந்த டைம்ஸில் வந்து பார்த்தோன்னா பார்ட் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த வருஷம் மட்டும் பார்த்தோன்னா நிறையா படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சதுனால இது எக்ஸ்பெக்டேஷன் லோவா அப்படின்னு தெரியல. சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இருக்கும். அதாவது நம்ம யாரை தலைவராக ஏற்றுக்கணுங்கிறத இந்த இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி. ஸோ ரசிகரை அழகை பார்த்து நம்ம ஒருத்தரை தலைவனாக கொண்டாடுறதுக்கும் களத்தில் நின்று போராடுறவருக்கும் நம்ம தலைவராக யாரை ஏற்றுக்கிறோங்கிற வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் வந்து உழைக்கிற உனக்காக களத்தில் யார் நிற்கிறாங்களோ அவனை தான் நீ தலைவனாக ஏற்றுக்கணுங்கிறது. சொல்ல போனால் இது வந்து எம்ஜிஆர் சார் அந்த டைமில் அந்த பீரியடில் இருந்ததுனால அவரை சொல்லியிருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கலாம். அது வந்து ஒரு தலைவரை தாக்குற மாதிரி தான் இருக்குது. அது எம்ஜிஆர் சாருன்னு தான் நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து ஒரு தனிப்பட்ட தலைவர் பேரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வந்து எம்ஜிஆர் சார் வந்து சொல்கிறாங்க. அதுதான் உண்மையுமே கூட. ஏன்னா அது வந்து 92ல் தான் அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. அப்படின்றனால அது அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் சாரை வந்து சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உண்மை கூட. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை அம்சம் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சூரிக்காக அது முன்னாடி கொண்டு வந்து. இப்போ வந்து இந்த 2வது பாகம் வந்து அந்த கதை அம்சம், அதாவது தலைவர் அது வாதியாராக இருப்பார்ல, இப்போ அந்த கதைக்கு வாதியார் வர வேண்டிய அந்த கதை அம்சம் தான். அதனால் வந்து ஸோ விஜய் சேதுபதி இந்த கேரக்டரில் இந்த 2வது பாகத்தில் தரமான சம்பவம், சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீசர் பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாரை நோக்கி ஓடுறீங்கிறது இது கதை. யார் அழகை பார்த்து நம்ம தலைவனாக ஏற்றுக்கிறோமா, இல்லை வந்து போராடுறவனை நம்ம தலைவனாக ஏற்றுக்கணுமான்னு இங்கே 2 விஷயம். அந்த மியூசிக்கல், அதாவது நம்ம எல்லாமே சொல்லுவோம் இசைஞானி இளையராஜான்னு சொல்லி. 1000 இளையராஜாக்கள் வரலாம், ஆனால் இசைக்குன்னு ஒரே ஒரு ராஜா தான். அது நம்ம இசைஞானி இளையராஜா மட்டும்தான். ஸோ வேறு மாதிரி அது எப்படி வழி நெடுக காட்டு மல்லின்னு சொல்லி ஃபஸ்ட் பாகத்தில் அந்த சாங் இருக்குப்போ, அது மாதிரி இந்த 2வது பாட்டத்தில் தென்னந்தடியான்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து பயங்கரமாக. ஸோ அது தொடர்ந்து நான் ஒரு 100 பேரை, நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அங்கே தான் எப்படி தான் மியூசிக் போடுறானே தெரியல. அது ஆக்சுவலி அந்த கம்பேரிஷன் வந்து அந்த ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது அந்த சாங் கேட்கல. தனியாக நிரூபிக்கிறாரு. அதை தான் இசை நாணின்னு நிரூபிக்கல, ஞானின்னு நிரூபிக்கிறாரு. அதுதான் நம்ம எல்லாம் இசை நாணின்றோம். ஆனால் நாணின்றது அவர் மட்டும்தான். நாணின்னு சொல்லுவோம்ல சிந்தனை, அதில் வந்து மியூசிக்கல் சிந்தனைனா அது இளையராஜா சார் மட்டும்தான். இந்த படம் வந்து இப்போ ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம், இளைஞர்கள் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுல இந்த கதை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக விடுதலை 2 வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். கண்டிப்பாக வெற்றி விழாக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க. கண்டிப்பாக அதில் தரமாக என்ன மாதிரி 100 பேர் இல்லை 10,000 பேர் கூட ரிவ்யூ பண்ண ரெடியாக இருப்பாங்க. நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ நாளைக்கே ரிலீஸ் ஆனால் கூட நான் பார்க்க ரெடி. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி 300 கோடி பட்ஜெட்டு 400 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட உள்ளே உட்கார முடியாது. இதுதான் நிதர்சன உண்மை. ஏன்னா சொல்லுவாங்க இவ்வளோ தான் ரசிகருக்காக அவங்க போய் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருக்கும், அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது ஆனால் உண்மையாலுமே சொல்கிறது, நீங்கள் 100 கோடி போட்டால் எடுத்தாலும் சரி, 10 25 லட்சத்தை எடுத்தாலும் கதை தான் இங்கே வந்து மக்களை இன்றைக்கி தீர்மானிக்குது. கதை தான் தீர்மானிக்குது. நீங்கள் லப்பர் பந்து இது மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. இது இயல்பான இது. அதாவது இன்றைக்கி வந்து இயல்பு. நீங்கள் புதுசாக நான் பறக்கிற மாதிரி அடிக்கிறத எடுத்தால் ஓடணும்னு இன்றைக்கி நினச்சி நிறையா பேர் எடுக்கிறாங்க. பறந்துக்கிட்டு அடித்தா எடுக்கிறான், ஆந்திரா படம் மாதிரி எடுத்தால் ஓடணும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே இயல்பு. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நான் என்னவா இருக்கிறேன்னு காட்டினா தான் மக்கள் ரசிக்கிறாங்க. இந்த காலத்துக்கு 90ஸ்ல என்ன நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம், அந்த நினைவுகள்லாம் அந்த படத்தில் புதுசாக வரக்குள்ள அதுதான் இங்கே கதை சக்ஸஸ் ஆகுது. அதே மாதிரி அரசியல் சார்ந்த கருத்துக்கள், அரசியல் நீ என்ன அரசியலை கொண்டு போகிற, நீ என்ன அரசியல்லாம் இருக்கிற, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. அது அந்த அரசியலை தான் ஒரு இளைஞருக்கு எந்த மாதிரி அரசியல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த விடுதலை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லும். ஏன்னா ஃபஸ்ட்டு பாடத்தில் அரசியல் இருந்துச்சு, இதோ அரசியல் தான். எப்படிலாம் இந்த நாட்டு நடப்பு இருக்கு,
அந்த ஒரு கவர்மெண்ட் எப்படிலாம் பயணிக்குதுங்கிறது கண்டிப்பாக அதில் சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாகம் நல்லா மக்களுக்கு பிடிச்சி நல்லா ஓடுனுச்சுன்னா ரெண்டாவது பாகம் அதே மாதிரி மக்களுக்கு பிடிச்சி போகுமா? சில படங்கள் போகவே போகாது. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம நிறையா ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிரும். ஆனால் ரெண்டாவது பார்க்கணும். ஆனால் இது விடுதலை 3 எடுத்தாலும் ஹிட்டுங்க. ஏன்னா எடுக்கிற ஆள் அப்படி, கொடுக்குற கதை எப்படி, நடிக்கிற ஆள்களை விட கொடுக்குற ஆள் கதையை கொடுக்குறாரு பார்த்தீங்களா வெற்றிமாறன். இந்த கதைக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்குங்க, 1000 வழிகள் இருக்குங்க. நீங்கள் பேசாததை இந்த படம் பேசுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அந்த கதையில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் வாதியார் கேரக்டரில் இருக்கிற விஜய் சேதுபதி மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே தெரியாமல் மழுங்கடிக்கப்பட்டுறாங்க. ஏன்னா இங்கே வந்து திரை பிரபலத்தமாக இங்கே வர முடியும். இங்கே திரை வந்து ஒரு ஷோ காட்டுற மாதிரி அழகை மறைச்சிருது. பல தலைவரோட உழைப்பு இங்கே மறைச்சிருது. அந்த தலைவர் இன்னமும் ஒரு குக்கிராமத்தில் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த போராட்ட களத்துக்கு வராத தலைவர், களத்தில் வராத ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுவா, சினிமாவில் காட்டிட்டா மட்டும் போதாது. இதை வந்து நம்ம யாரை தாக்குறதுன்னு நினச்சி கூட சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் யாரை தாக்குனாலும் சரி, யாரை தூக்குனாலும் சரி, இங்கே என்றைக்கும் போராட்டத்துக்கு அது உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஸோ இந்த மாதிரி கதைகள் வரும்பொழுது சில மாதிரி சொல்லுவாங்க, 10 பேரில் ஒருத்தன் வெளிப்பட நினச்சா அந்த படம் வெற்றி. நம்ம காசுல பணம் 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணிச்சுங்கிறது வெற்றி கிடையாது. அதில் ஒருத்தன் மனமாற்றம் பண்ணி இந்த கேரக்டராக அவன் உருவெடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அதுதாங்க அந்த படத்தோட வெற்றி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 10,000 பேர் வாதியாராக மாறுவாங்க. 10,000 பேர் மாறல, 10 பேர் மாறுவாங்க வாதியாரா. அந்த வாதியார் கேரக்டர் முக்கியமான கேரக்டர் விஜய் சேதுபதி. இந்த படம் வந்து விஜய் சேதுபதி ஒரு வரலாற்றில் இது 2வது பக்கம் ஒரு தரமான படமாக இருக்கும். அடுத்தது இன்னும் ஆல்ரெடி விஜய் சேதுபதி எப்பயுமே ஆடியோ லாஞ்சில் எதுலேயே ஒன்று சமூக கருத்து சொல்லிகிட்டே வருவார். நீ வந்து யாரு கூடயும் உனக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனைனா கூப்பிடும், அவன் கூட போவாத. ஜாதிக்கு ஒரு பிரச்சனைனா கூப்பிடும், அவன் கூட போவாத. ஒரு நம்ம ஊருக்கு பிரச்சனைனா போ அப்படின்னு சொல்லுவார். அதாவது மதம் ஜாதி கடந்து உனக்கு ஒரு போராட்டு கூப்பிட்றான்னா அவன் பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி இங்கே மதமும் ஜாதியும் கடந்து இங்கே சமூக நல்லிணக்கம் ஒன்றிணைறதுக்காக இந்த கதை இருக்குன்னு நான் விரும்புகிறேன். இதில் விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்கள் கண்டிப்பாக இதில் விழிப்புணர்வு அடைவாங்க. மாபெரும் வெற்றி படமாகும். நன்றி. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இந்த ட்ரைலர் பார்த்தா உண்மையாலுமே தரமாக இருந்துச்சு ட்ரைலரு. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சார் வந்து டிஏஜிங் லுக்லலாம் காட்டியிருக்கிறாங்க. அது உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா தரமாக இருந்தது. வெற்றிமாறன் இந்த படத்தை செம்மையாக குக் பண்ணியிருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வருது. உண்மையாலுமே வெற்றிமாறன் சாரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக இந்த படம் தரமாக செதுக்கியிருப்பார் அப்படின்றத உண்மையுமே கூட. ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஹைப் தருது ப்ரோ. உண்மையாலுமே கடைசியாக ஒரு டயலாக் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். யாரும் தாக்குற மாதிரி இல்லை இது ஒரிஜினல். ஸோ கண்டிப்பாக நம்ம வடசென்னை 2க்கு இதே மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ விடுதலை 2 எப்படி இருக்குன்றத பார்த்து தான் நம்ம வடசென்னை படத்துக்கு வந்து ஹைப் வைக்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த படம் வந்தோடனே கண்டிப்பாக தெரியும். ஆனால் 100% வந்து விடுதலை பார்ட் 2ல நம்பிக்கை இருக்குது. வெற்றிமாறன் சார் வந்து சொதப்ப மாட்டார் அப்படின்னு 100% நம்பிக்கை இருக்குது வெற்றிமாறன் சார் மேலே. தமிழ் சினிமாவில் 2வது பாகம் படங்கள் சரியா போறதில்லை. இந்த படம் போகுமா? அப்புறம் கண்டிப்பாக ப்ரோ இந்த படம் கண்டிப்பாக போகும் ப்ரோ. நிறைய பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள படங்களே 2வது பாகம் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. டேரக்டர் யாருன்னு தெரியுமில்ல ப்ரோ, வெற்றிமாறன் சார். இருந்தாலும் மேபி வந்து பார்த்தோன்னா சொதப்புறாங்களோ இல்லையோ வந்து பார்த்தோன்னா இவர் மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிள் கடைசி வரைக்கும் குறையாது. அவ்வளோதான். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ட்ரைலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ட்ரைலரில் பிடிச்சிருக்கு ப்ரோ. ட்ரைலருக்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? 10க்கு 10 தருவோம் ப்ரோ. உண்மையாமே அந்த அளவுக்கு தரமாகவே இருக்குது. இல்லை சாங்ஸும் கேட்டோம். சாங்ஸும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட் சாங்கோட இந்த செகண்ட் பார்ட் சாங் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு உண்மையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ தான் அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னொன்று புஷ்பா 2 வருது, அது எப்படின்றத பார்த்துட்டு தான் எதாக இருந்தாலும். ஆல்ரெடி அவங்க ஆக்டிங் வந்து பார்த்தோன்னா அசுரன்லேயே பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான கேரக்டராக தான் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம், படம் பொறுத்திருந்து பார்க்கலாம். டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸு. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா FTFSக்கு வாங்க, அப்போ தெரியும் ஒவ்வொருத்தரோடைய ரெஸ்பான்ஸ் எப்படின்றது.
நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ட்ரைலர் வந்து பார்த்தோன்னா பங்கமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரைலருக்கு 10க்கு 10 கொடுக்குறேன். படம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு அன்றைக்கி ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.